தேசிய ஆடவர் ஹாக்கி சாம்பியன்ஷிப்பில் வெற்றி பெற்ற ஒடிஷா அணிக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கோப்பை வழங்கி பாராட்டினார். 14வது தேசிய ஆடவர் ஹாக்கி சாம்பியன்ஷிப் போட்டி சென்னை எழும்பூரில் உள்ள மேயர் ராதாகிருஷ்ணன் மைதானத்தில் நடைபெற்றது. இறுதிப் போட்டியில் ஹரியானா ஒடிசா அணிகள் மோதின. மிகவும் விறுவிறுப்பாக நடந்த இந்த ஆட்டத்தில் ஆரம்பம் முதலே ஒடிசா அணி ஆதிக்கம் செலுத்தியது. இறுதியில் ஒடிசா 5-1 என்ற கோல் கணக்கில் ஹரியானாவை வீழ்த்தி சாம்பியன் பட்டம் வென்றது. வெற்றி பெற்ற அணி வீரர்களுக்கு பதக்கங்களை வழங்கிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஹாக்கி இந்தியா தலைவர் திலீப் திர்கி முன்னிலையில் கோப்பையையும் வழங்கினார். கடந்த வருடமும் இதே நவம்பர் மாதத்தில் மென் நேஷனல்ஸ் எடுத்து நடத்தினோம். சிறப்பாக நடைபெற்றதுனால ஹாக்கி இந்தியா திரும்பவும் அதே சான்ஸை நம்மளுக்கும் இந்த முறையும் நடத்துறதுக்கு கொடுத்தாங்க. லாஸ்ட் 3 இயர்ஸ் போடியத்தில் இருந்தோம். இந்த வருஷம் அன்றைய பொழுதில் அன்னைக்கு உள்ள கேமில் நம்ம அப்படி தான் சொல்லுவோம், டே பெர்ஃபார்மன்ஸ் கரெக்டாக இல்லாதனால நம்மளால் இந்த போடியத்துக்கு வர முடியலைங்கிற ஒரு சின்ன வருத்தத்தை தாண்டி ஒரு நல்ல டோர்னமெண்ட் நடந்துச்சு. பர்டிகுலராக நம்மளுடைய டெப்டி சிஎம் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் அவர் வந்ததுக்கு பிறகு கடந்த 2 வருடங்களாக டோர்னமெண்ட் எவ்ரி மந்த் ஏதாச்சும் ஒரு கேமில் டோர்னமெண்ட் நடந்துக்கிட்டு இருக்குது. ரொம்ப சிறப்பாக இருக்குது. 2வது இடம் பெற்ற ஹரியானா மற்றும் 3வது இடம் பிடித்த உத்தரப்பிரதேச அணி வீரர்களுக்கும் உதயநிதி ஸ்டாலின் பதக்கங்கள் வழங்கி பாராட்டு தெரிவித்தார். இதனிடையே ஒடிசா அணியின் வெற்றிக்கு அந்த மாநில ஆளுநர் ரகுபர் தாஸ், முதலமைச்சர் மோகன் சரண் மாஜி ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.